மவுண்டன், கேவ், சன்செட் இதில ஏதாவது ஒண்ணு பார்த்தாலே அழகா இருக்குங்க. இதெல்லாம் ஒண்ணா சேர்ந்து பார்த்தா, அதுவும் ஆனிவர்சரி அன்னைக்கு பார்த்தா பார்த்துருவோமா? வெல்கம் டூ டே 3 அட் ஹனாய். இன்னைக்கு நம்ம போகக்கூடிய ஒரே ஒரு ஸ்பாட் ஹலாங் பே டே க்ரூஸ். ஸோ க்ரூஸ்க்கு போறதுக்கு முன்னாடி எங்கள ஒரு பெர்ல் ஃபேக்டரி கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஸோ சீல இருந்து பெர்ல கலெக்ட் பண்ணி அத ரியல் ஜுவல்ஸா மாத்துறது எப்படி அப்படின்ற மொத்த ப்ராசஸையும் எங்ககிட்ட காமிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் இங்க பெர்ல் வாங்க சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நான் தான் ஆல்ரெடி முத்து வாங்கிட்டேனே. எங்க? இதோ இங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. அவன் கொஞ்சம் அப்படிதாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே எங்களை க்ரூஸுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. போன உடனே லன்ச் ப்ரொவைட் பண்ணாங்க. அங்கே ஃபிஷ், ப்ரான், சிக்கன்னு எல்லா வெரைட்டியும் பார்க்க நல்லா இருந்தாலும் எங்களுக்கு இவங்களோட ஃபுட் சுத்தமாக செட் ஆகலைங்க. பட் அதே டைம் இந்த லொக்கேஷனோட வியூ, சுற்றியும் அந்த க்ரீன் லைம்ஸ்டோன் மவுண்டன்ஸ்க்கு நடுவில் கூட்டிகிட்டு போகிற அந்த பேம்பூ ரைட் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அண்ட் நெக்ஸ்ட் எங்களை சர்ப்ரைஸ் கேவ்னு ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. பேர் மட்டும் சர்ப்ரைஸ் இல்லைங்க, உண்மையாகவே இந்த கேவுமே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சுங்க. பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த விண்டு வாண்டரும் சேர்ந்து இந்த பிளேஸை உருவாக்கி ஹிஸ்ட்ரியை மிஸ்ட்ரி பண்ணி வச்சுருக்குங்க. ஸோ ஃபைனலி சன்செட் பார்ட்டியில் வந்து இந்த டே முடிஞ்சதுங்க. சர்ப்ரைஸ் கேக் பார்த்தது மட்டும் சர்ப்ரைஸ் இல்லை, சர்ப்ரைஸாக இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு எங்களோட ஆனிவர்சரிக்கு சர்ப்ரைஸாக ஒரு கேக் கொடுத்தாங்க. பார்க்க ரொம்ப சர்ப்ரைஸாகவும் அழகாகவும் இருந்ததுங்க. இங்கே நம்ம எல்லாருமே லைஃப்பில் சின்னதாக ஒரு ஹாப்பினஸ்க்காக தானங்க ஓடிட்டுருக்கோம். ஆனால் நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூடவே இருக்கப்ப லைஃப் ஃபுல்லாக ஹாப்பினஸ் தானுங்க. ஸோ ஹாப்பி ஃபஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி டு அஸ்.